பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம், நாம் பெருகி கொண்டே இருப்போம், மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனாலே நம்முடைய வாழ்நாட்கள் பெருகி கொண்டே இருக்குமா? அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய நாட்களை கூட்டுகிற தேவன், நம்முடைய வருஷங்களை அதிகப்படுத்துகிற தேவன், விருத்தி அடைய செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய நாட்கள் பெருகி கொண்டே இருக்கும், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் குறுகி போவது இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது அவர் ஒரு சிறு பாலகனாய் இந்த பூமியிலே வந்து அவர் எல்லா ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினாலே, ஞானத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவோம். எதிலெல்லாம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் விருத்தி அடைய செய்கிறார் என்றால் ஞானத்திலே விருத்தி அடைய செய்கிறார். ஞானத்திலே குறைவுபட்டிருந்தால் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஞானத்திலே வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, வளர்ச்சியிலே, நம்முடைய சரீர வளர்ச்சியிலே விருத்தி அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே அதிகமாய் இயேசு விருத்தி அடைந்தது போல நீங்களும் நானும் விருத்தி அடைவோம். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இயேசுவானவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதே போல நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்
தாவீதோடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் என்று அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார், நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89 அதிகாரம் 21 சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை தாவீதோடு கூட இருக்கும். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவருடைய பலத்த கை உறுதியாய் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே எந்த பலவீனங்களையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும் என்று அவரை நாம் கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது அவருடைய கை உறுதியாய் நம்மேல் இருக்கும். அவருடைய புயம் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கும். பலவீனத்திற்கு இடமே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். காரணம் அவருடைய கை நம்மோடு உறுதியாயிருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து பேசின ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு இன்றைக்கு உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில இனி நாம் சிறுமைப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். காரணம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை உன்னை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த காலை வேளையிலே எந்த இடத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்களை ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்துவார். ஆகவே நாம் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு அந்த மேன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்போதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் தண்ணீரை கடக்கும் பொழுது ஒரு சேதமும் நம்மை அணுகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆறுகளை கடக்கும் பொழுது வெள்ளம் நம்மேல் புரள ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அக்கினி போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அதையும் தாண்டி போக கர்த்தர் பலன் தருவார். அந்த அக்கினி ஜுவாலை நம் பேரிலே பற்றாது என்று வேதம் சொல்லுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போட்ட பொழுது அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய முடியவில்லை. காரணம் 3 பேராய் அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். 4வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அந்த அக்கினியின் நடுவில் உலாவினார். அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. இந்த காலை வேளையில அதே காரியத்தை தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் எந்த வளர்ச்சியும் இல்லாதபடி குன்றி போய் காணப்படலாம். இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னோடு கூட வாரும், என்னோடு தங்கும் என்று கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீர் கூட இருந்து நாளுக்கு நாள் அவர்கள் விருத்தி அடைய செய்யும். கர்த்தர் கூட இருந்து எல்லா சூழ்நிலைமைகளிலும் அவர்களை உயர்த்தி பாதுகாத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.